வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனாவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். கடந்த 2 வருஷமா ரொம்ப அதிகமாக லைம்லைட்டில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் யுத்தம் 2025, பிறகு அமெரிக்கா ஈரான் யுத்தம் 2026, கூட இஸ்ரேலுமே இருக்குது. ஸோ உலகத்தோடைய மொத்த ஃபோக்கஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு ஆசியாவில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு யுத்தம் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு, ரஷ்யா மற்றும் யுக்ரைன். இந்த நேரத்தில் சைனா குவைட்டா அவங்களுடைய பிளானில் அலார்மிங்கான லெவலில் அவங்களுடைய மிலிட்ரி டிப்ளாய்மெண்ட் மற்றும் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் அந்த அபாயகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஏவோடைய ராக்கெட் ஃபோர்ஸ் அதாவது பனிப்போர் காலத்தில் இது ஒரு டிட்டரண்ட்டாக அணு ஆயுதங்களை இயக்கக்கூடிய ஒரு தற்காப்புக்காக இருந்தது. இன்னைக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய டைவர்சிஃபைடாக ராக்கெட்டில் ஆரம்பித்து பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள்லேருந்து க்ரூயிஸ் ரக ஏவுகணைகள்லேருந்து எல்லாத்தையுமே கொண்ட ஒரு மிகப்பெரிய மிசைல் ஃபோர்ஸாக மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது சைனாவோடைய டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நீங்கள் அதை டிப்ளாய் பண்ணி ரெடியாக பயன்பாட்டுக்கு வைக்கிறது. 600 ஹைப்பர்சானிக் மிசைல், அதுவும் பூஸ்டர் ஹைப்பர்சானிக் ரக ஏவுகணைகளை இவங்க ரெடியாக வச்சுருக்கிறாங்க. அதாவது எப்போ வேணால் ஒரு நொடி பொழுதில் அவங்களால ஏவக்கூடிய அளவுக்கு ஆப்ரேஷனல் ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவுடைய பென்டகனுடைய ரிப்போர்ட் சொல்லுது. இதில் ஏர் லான்ச் பேலஸ்டிக் மிசைலும் இருக்குது, விமானங்கள் மூலிமா பண்ணுறதும் இருக்குது, ப்ளஸ் சைலோஸில் இருக்கக்கூடிய கிளைடு வெஹிக்கிள்ஸுமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சமீபத்தில் பண்ணியிருக்கக்கூடிய மிசைல் ரேஞ்ச் 3 பேண்ட் இருக்குது. ஒன்று எஸ்ஆர்பிஎம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ். இது 1000 கிலோமீட்டருக்கு கம்மியாக போகக்கூடியது. இதோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான். ஸோ தாய்வானுக்கு எதிராக DF-11A, இது 1999 அவங்க பண்ணது. DF-15 1996, DF-16 2012. இது பார்த்தீங்க அப்படின்னா 600 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரைமரி டார்கெட் அப்படின்றது தாய்வான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸு 1000லேருந்து 2000 கிலோமீட்டர், 1000லேருந்து 3000 கிலோமீட்டர் போகக்கூடியது. இதில் DF-17 மற்றும் DF-21, இந்த DF-17 மற்றும் 21ல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வேரியன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு DF-21C அப்படின்றது லேண்ட் அட்டாக் வேரியண்ட். இப்போ DF-21D அப்படின்றது ஆன்டிஷிப் பேலஸ்டிக் மிசைல். அதாவது இது அமெரிக்கா மற்றும் அவங்களுடைய கூட்டாளிகளுடைய விமானத்தை தாங்கி செல்லக்கூடிய போர்க்கப்பலை மட்டுமே குறி வச்சு செய்யப்பட்ட ஏவுகணைகள். ஸோ இதை நம்ம வந்து இப்போ அதிகமாக டிப்ளாய் ஆகக்கூடாத பார்க்குறோம். நம்ம இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் பார்த்தோம்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஜாபுக்கு 36% growth அப்படின்றது இருக்குது. இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டேட்டா சென்டர் ஹப். இதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது HCL GUVI அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம். இது IIT மெட்ராஸில் இன்குபேட் பண்ண கம்பெனின்றதுனால அகாடமிக் கிரெடிபிலிட்டியும் இருக்குது, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கிரெடிபிலிட்டியும் இருக்குது. இது ஜஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ கலெக்ஷன் இல்லை, லைவ் மென்டர் லெட் கிளாஸஸ் இதில் இருக்குது. ரியல் வேர்ல்டு ஹேண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், லேட்டஸ்ட் AI மற்றும் டேட்டா சயின்ஸ் டூலோட ட்ரைனிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன்றது எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு HCL GUVI ஃபோக்கஸ் பண்ணுறது. இதனால தான் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா லோக்கல் லாங்குவேஜஸ்லையுமே இந்த கோர்ஸை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் சைட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. 1000க்கும் அதிகமான ஹைரிங் கம்பெனிஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸு, ரெஸ்யூமே பில்டிங், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு MNCயாக இருக்கட்டும், ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் அதிகமாகிறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா IIT மெட்ராஸோடைய பிரவர்த்தக் சர்டிஃபிகேஷன் இதை கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்யூமோட கிரெடிபிலிட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் டெக்னிக்கல் ஃபீல்ட்லேருந்து டேட்டா சயின்ஸ் வரணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு IT ஃபீல்ட்லேருந்து உங்களுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி HCL GUVIயோடைய ஃப்ரீ எக்ஸ்பர்ட் கரியர் கன்சல்டேஷனை புக் பண்ணுங்கள். அவங்க உங்கள் பேக்ரவுண்டை தெளிவாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது சரின்றதை கைட் பண்ணுவாங்க. லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வெரைட்டியை உருவாக்கியிருக்காங்க, DF-21E அப்படின்றது. இது ஒரு நியூக்ளியர் ஒன்லி வேரியண்ட், அணு ஆயுதத்தை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 3000 கிலோமீட்டர்.
இதோட பிரைமரி டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், 2வது இந்தியா. ஸோ இந்தியாவோடைய த்ரெட் இப்போ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு த்ரெட் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்ஸ் 3000லேருந்து 5500 கிலோமீட்டர் போகக்கூடியது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தலைப்பு செய்தி. ஏன்னா DF-26 அப்படின்ற குவாம் கில்லர் அப்படின்ற இந்த மிசைல்ஸை பிஎல்ஏவோட ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து 2016 தான் முதல் முறையாக சோதிச்சாங்க. இது வந்து 4000 கிலோமீட்டர் டூயல் கேப்பபிள், கன்வென்ஷனல் வாரட்டும் எடுத்துகிட்டு போக முடியும், அதே மாதிரி அணு ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம அக்னியோடைய 4 வேரியண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு மிசைல் இது. இதோடைய ஆன்டிஷிப் வேரியண்ட் அப்படின்றது அதையும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய அக்னி மிசைல்ஸ் எல்லாமே அணு ஆயுதத்தை தான் பிரைமரியாக எடுத்து சொல்லக்கூடிய வேரியண்ட்டை தவிர இன்னும் கப்பல் இது கப்பலை வீழ்த்துறதுக்கான ஒரு மிசைல் அப்படின்றது இன்னும் அது வரல. ஸோ இதோடைய லான்ச்சஸ் அப்படின்றது 200லேருந்து 250 இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ 250 மிசைல்ஸு இப்போது, அதாவது இந்த மீடியம் இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்ஸை அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது DF-27, இது இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் அப்படின்றது 5000லேருந்து 8000 கிலோமீட்டர் தூரம். இது அந்த IRBM மற்றும் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், இது ரெண்டுக்கும் நடுவில் வருது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அலாஸ்கா, அதாவது அமெரிக்காவை நேரடியாக தாக்கக்கூடிய மிசைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா DF-27 தான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியம் ரேஞ்ச், இன்டர்மீடியம் ரேஞ்சு. இதே மிசைல் ஆஸ்திரேலியாவையும் தாக்க முடியும், நியூசிலாண்டையும் தாக்க முடியும், இந்தியாவோட எந்த பகுதியை வேணாலும் இவங்களால தாக்க முடியும். அடுத்தது இதோட ஏர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல் JL-1 மற்றும் KD-21. இதை H-6ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பாம்பர்ஸ், எப்படி அமெரிக்கா B-2 வச்சுருக்காங்களோ அதே மாதிரி B-15 வச்சுருக்காங்க, அதே மாதிரி அதோட கிட்கா ஒரு காப்பி பேஸ்ட் தான் H-6 பாம்பர்ஸ் அப்படின்றது. இதை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ரஷ்யாவுடைய கின்சல் மிசைலுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போது எல்லா நாடுகள்கிட்டையுமே ஏவுகணைகள் இருக்குது. பட் இப்போ ஏன் இது அலாமிங்காக போகுது அப்படின்னா நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் அவங்க வச்சுருக்காங்கன்ட்டு. அமெரிக்காவோட எஸ்டிமேட் படி ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் தாய்வானுக்கு எதிராக அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறது 1000 மிசைல்ஸ். கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்கும் 40 நாளுக்கும் அதிகமாக நடந்த யுத்தத்தில் அமெரிக்கா மொத்தமே பயன்படுத்தினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600க்கும் கம்மியான மிசைல்ஸ் தான். ஸோ 1000 மிசைல்ஸ் ஒரு நாட்டை மட்டுமே குறி வச்சு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களுடைய மல்டி பேரல் மிசைல்ஸ், ராக்கெட் லான்ச்சஸ், அது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் லோட் பண்ணி வச்சுருக்கிறது 1300 மிசைல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IRBM லான்ச்சஸ், அது வந்து ஒரு 1300. பிறகு DF-26, அதாவது அமெரிக்காவை தாக்கக்கூடிய வல்லமை படைத்த, அநேகமாக உலகத்தோட எந்த நாட்டையும் தாக்க வல்லமை படைத்த ஏவுகணைகள் அப்படின்றது 550. ஸோ ஏன் இது அலாமிங்காக போகுதுன்னா, இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த போன்ற ஜப்பான் போன்ற நாடுகளை நேரடியாக த்ரெட்டன் பண்ணக்கூடிய விஷயம். 2018 30 மிசைல்ஸ் தான் இவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருந்தாங்க. 2029 30லேருந்து அது 80 ஆகுது. 2020 80லேருந்து 200 ஆகுது. 7 மடங்கு ஜம்ப்பு. இப்போ அந்த 700லேருந்து 200லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 300 மிசைலில் போய் இப்போ 550. ஸோ 2018 30 இருந்தது, 2026 550 மாறி இருக்கு அப்படின்றதான் இங்கே ரைஸ் ஆகக்கூடிய அலாம் பெல் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது சைனாவுடைய ஓவரால் நியூக்ளியர் வாரட் அப்படின்றது 2024 600 அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னால் கூட 2030 அது 1000 கிராஸ் பண்ணி போகும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய சிப்ரி எஸ்டிமேட்டுமே சொல்லுது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய பிக்கர் பிக்சர் ஏன் இது அலாமிங், ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்? இது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் கிடையாது. இதில் கனெக்டிவிட்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா, நான் ஃபியூச்சர் எப்பயுமே சொல்கிறேன், இந்தோ பசிபிக்னு சொல்லக்கூடிய இந்த பிராந்தியத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த பிராந்தியத்தில் தான் தாய்வான் இருக்குது, காம் இருக்குது, மற்றும் தென்சீன கடல் பகுதிகளில் எங்களுடைய மிலிட்ரி பில்டப் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே டூயல் கேப்பபிள் மிசைல்ஸ். இது வந்து உண்மையாகவே அவங்க கன்வென்ஷனல் வாரடுக்கு ஏற்கிறாங்களா இல்லை அணு ஆயுதத்துக்கு ஏற்கிறாங்களா அப்படின்றத கெஸ்ஸே பண்ண முடியாது. மூணாவது, இவங்க நம்பர்ஸை மட்டும் அதிகப்படுத்திகிட்டே போல. மே 2026 ரிப்போர்ட் படி எடுத்தோம் அப்படின்னா 81 லிஸ்டட் சீன நிறுவனங்கள் இருக்கிறாங்க. சைனாவுடைய அந்த மிசைலுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை சப்ளை பண்ணக்கூடியது.
2013 அதாவது 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா 30 நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. ஸோ 30லிருந்து இந்த ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய உபகரணங்களில் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவுடைய பிரச்சனை என்னன்னா, சமீபத்தில் அவங்க ஈரானில் பயன்படுத்தின டமஹாங்கா இருக்கட்டும், இல்லை மிசைல் லாட்டா இருக்கட்டும், இது டெப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இவங்களுடைய மிகப்பெரிய எதிரி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த ஏவுகணைகள் தீர்ந்து போனாலும் அதை உடனடியாக தயாரிக்கிறதுக்கான சப்போர்ட் சிஸ்டமை டபுள் ஆக்கி வச்சுருக்காங்க. அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட SM-3 2A இன்டர்செப்டர்ஸு மற்றும் தாடோட SM-6 டமஹாங்க் இது எல்லாத்தோடைய ரெப்ளினிஷ்மெண்ட் அந்த மிசைலை யூஸ் பண்ண பிறகு 3 வருடத்திலேருந்து 4 வருடம் எடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே இந்த 9 நாளில் மட்டுமே இவங்க மிசைல் இதை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பீட்டர் ஹெக்ஸெத் பொய் சொல்லிட்டாரு, ஏன் உண்மையான நிலவரத்தை என்கிட்ட சொல்லிங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அவரை கடிஞ்சுக்கிட்டு தான் பேசியிருக்காரு. ஏன்னா ராணுவ தளபதிகள் சொல்கிறாங்க நம்மகிட்ட ஆயுதங்கள் கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணிக்கை ஏவுகணைகள் குறிப்பாக பார்க்கும்போது சைனா இவங்களை கம்ப்ளீட்டாக அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இத்தனை ஏவுகணைகள் அமெரிக்காவை நோக்கி ஏவுறாங்க அப்படின்ற போது தடுக்கிறதுக்கான எந்த ஒரு சிஸ்டமுமே அவ்வளோ அளவுக்கான எண்ணிக்கைக்கான ஏவுகணைகள் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அட்வான்டேஜ் சைனா அப்படின்ற அந்த பொசிஷன்லேருந்து தான் அவங்க இப்போ நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஷி ஜின்பிங் அவங்களோட தலைமை சிஇஓஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அங்கே இறங்கும்போது ட்ரம்ப் போய் ஷி ஜின்பிங்கை சைனாவில் சந்திக்கும் போது அவங்க அலட்டிக்கவே இல்லை. சைனா அமெரிக்கா வரன்னு துடிக்கவே இல்லை. ஷி ஜின்பிங்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் தான் போகிறாரு. ஸோ இந்த வேர்ல்டோடைய நம்பர் 1 நம்பர் 2 இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் ரேஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நம்ம இருக்கணும். இப்போதைக்கு ஒரு 10 பிரம்மோஸ் ஃபேக்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது. அக்னியை வந்து இது வரைக்கும் வெறும் அரசு நிறுவனங்கள் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, குறிப்பாக DRDO. அந்த நிலைமையில் நம்ம இருக்க முடியாது. நம்மளோட எதிரி நம்மளை விட 100 மடங்கு வேகத்தில் போயிட்டுருக்காங்க. அப்படின்ற போது நம்மளோட கிரிட்டிக்கல் மிசைல் டெக்னாலஜிலையும் தனியார் பங்கெடுப்பு அப்படின்றது மிக மிக அவசியமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. எதிரி வலிமையாயிட்டு இருக்கும்போது அவன் நம்மளை தாக்க மாட்டான்னு சொல்லி நம்ம ஓரமாக இக்னோர் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.